திண்டுக்கல் ஜிடிஎன் கல்லூரியில் இயற்பியல் துறையின் சர்வதேச மாநாடு. திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியில் 21/8/2024 தேதியன்று காலை 10 மணி அளவில் இயற்பியல் துறையின் அரசு உதவி பெறும் பிரிவு சார்பாக 3வது சர்வதேச மாநாடு ஆற்றலுக்கான மேம்பட்ட ஞான பொருட்கள், சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பயன்பாடுகள் என்ற பொருண்மையில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அரங்கில் நடைபெற்றது. இம்மாநாட்டில் கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் தொழில் முனைவர் ஆகியோர் கலந்து கொண்டு தங்களின் மேலான கருத்துக்களை தொகுத்தளித்தனர். தமிழ்நாடு அரிசி ஆராய்ச்சி கழக உறுப்பினர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் சுப்பிரமணியன் அவர்கள் நானோ பயன்பாட்டின் மூலம் விவசாயத்தின் வளர்ச்சி நிலை குறித்து விளக்கமளித்தார். ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் அரிமா ரத்தினம் ஆராய்ச்சி புதுமையின் முக்கியத்துவம் குறித்து வாழ்த்துரை வழங்கினார். ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் இயக்குநர் துரை ஆற்றலுக்கான மேம்பாடு குறித்தும் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பயன்பாடு சார்ந்த கருத்துக்களை எடுத்தியம்பினார். இயக்குநர் குமார் எதிர்கால நானோ சார்ந்த பொருட்களையும் அதன் பயன்பாட்டினையும் பொருத்தி பார்க்கும் வகையில் ஆற்றல் சேமிப்பு மற்றும் அபரித வளர்ச்சி பெறுதல் குறித்து விவரித்தார். மாணவர்களின் தேடலுக்கான ஒரு வித்தாக இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்களும் நிறைவான கருத்துக்களையும் கேட்டறிந்து கொண்டனர். இந்நிகழ்வின் இறுதியாக இயற்பியல் துறை தலைவர் முனைவர் ராம வெங்கடேஸ்வரி நன்றியுரை ஆற்றினார். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லட்சுமணன் உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.